அவர் வந்து ஆனந்தவுடன் ஆஃபீஸு, பழைய ஆஃபீஸ் இருக்கும், மவுண்ட் ரோட்டில் இருக்கும், எதிர்த்தாப்பில் ஒன்று இருக்கும். அது நான் கண்ணன் சாருக்கு, கண்ணனுக்கு இவங்களுக்குலாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு சுப்பிரமணியபுரம் ஆடியோ ரிலீஸ். இப்போ தான் என்னோட பிஆர்ஓ காமிச்சார். அவர் நடந்து வந்தார், எல்லாம் முடிஞ்சு வந்தப்போ. நான் கதிர்வேலன் எதிர்த்தாப்பில் வரும்போது தான் உள்ளே அவர் வந்துட்டு இருந்தார். அப்போ சொன்னார், அவர்கிட்ட மட்டும் நீ எதையும் வாயை திறந்துடாத, கொடுத்துடாத, பருத்திவேலன்ல அண்ணனே மாட்டி விட்டவர் இவர் தான். அப்புறம் நான் அவர்கிட்ட பழக்கமே பேசுறதே இல்லை. இந்த பக்கம் வந்தான்னா போயிடுவேன். இது பண்ண ஒரு ஃபோன் கூட அடிக்கும், ராசரவன் பேசுவேன், எடுக்கல. நான் எடுக்காம தான் பரவாயில்ல இருந்தேன். அப்புறம் நாங்கள் வந்து சந்திச்சதுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படி இப்போ உங்கள் பிஆர்ஓ சொல்லியும் அவர்கிட்ட அவரோட அடுத்து அவர் கூட பழக்க வழக்கம் வச்சுக்கான காரணம் இல்லை, அதுதான் சொல்றேன். அன்னை காலேஜ் அப்பதான் அதுக்கப்புறம் தவிர்த்தேன். பிஆர்ஓ பேச்சு தான் கேட்டாரு. ஆமா, அண்ணனையே வில்லங்கத்தில் மாட்டி விட்டாருங்கிறப்ப அதான் கேட்டேன். சுப்பிரமணியபுரத்துல இருந்து எங்களுக்கு பழக்கமே இல்லை. ரிலீஸ் ஆனப்போ கூட பழக்கம் இல்லை.